தினம் தினம் திருநாளே. இன்று டிசம்பர் 23. திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. இன்று 23/12/2024 திங்கட்கிழமை, மார்கழி 8ஆம் நாள். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. சூலம் திசை கிழக்கு. பரிகாரம் தயிர். ராகு காலம் இன்று காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை பகல் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்று நட்சத்திரம் உத்திரம் காலை 11:17 வரை. திதி அஷ்டமி மாலை 6:48 வரை. சிரார்த்த திதி தேய்பிறை அஷ்டமி. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் திருவோணம் அவிட்டம். இன்றைய கிரக ஓரைகள். சுப ஓரைகள் வளர்பிறை சந்திரன் புதன் குரு சுக்கிரன். அசுப ஓரைகள் தேய்பிறை சந்திரன் சூரியன் அங்காரகன் சனி. மேசம். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு உற்சாகமான நாள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவு தருவார். சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. மாலையில் குடும்பத்தினருடன் உறவினர் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீட்டில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை ஏற்படக்கூடும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். ரிஷபம். ரிஷபராசி நேயர்களே, இன்று பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்கவும் நேரிடும். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் அலைச்சல்கள் ஏற்படும். உறவினர் வருகை உற்சாகம் தரும். வாழ்க்கை துணை உங்கள் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலாக இருக்கும். பிள்ளைகள் நீங்கள் சொல்லும் அறிவுரையை கேட்டுக்கொள்வார்கள். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் என்பதால் சோர்வு உண்டாகும். வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூரில் இருக்கும் கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும். மிதுனம். மிதுனராசி நேயர்களே, இன்று புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருப்பதுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அலுவலகத்தில் சக ஊழியர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. விற்பனை வழக்கம் போலவே இருக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாய்வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படும். கடகம். கடகராசி நேயர்களே, இன்று உற்சாகமான நாள். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். பிற்பகலுக்கு மேல் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். அவர்கள் கேட்டதை வாங்கி தருவீர்கள். சகோதரர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் அவசரம் வேண்டாம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்தில் பணிச்சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளி இடங்களில் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும். சிம்மம். சிம்மராசி நேயர்களே, இன்று மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பயணத்தால் ஆதாயம் உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும்.
தாயின் விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். தாய்மாமன் வழியில் சுப செய்தி கிடைக்கக்கூடும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பயணங்களை தவிர்க்கவும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முக்கிய முடிவுகளை ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து எடுப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பயணத்தால் ஆதாயம் உண்டாகும். கன்னி ராசி நேயர்களே, இன்று மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். இன்று முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பயணத்தால் ஆதாயம் உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். தாயின் விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். தாய்மாமன் வழியில் சுப செய்தி கிடைக்கக்கூடும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பயணங்களை தவிர்க்கவும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முக்கிய முடிவுகளை ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து எடுப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பயணத்தால் ஆதாயம் உண்டாகும். துலாம் ராசி நேயர்களே, இன்று புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கும் யோகம் உண்டாகும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது. தாயின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவு தருவார். மாலையில் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்களுக்காக செலவு செய்ய நேரிடும். மற்றபடி வழக்கமான நிலையே காணப்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலையில் தொடங்கும் முயற்சி சாதகமாக முடியும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை வழியில் சில சங்கடங்கள் ஏற்படும். விருச்சிகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. சகோதர வகையில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். தாய்வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல் மற்றவரிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். மாலையில் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். அலுவலக பணிகளில் உற்சாகத்துடன் ஈடுபடுவீர்கள். எதிர்பாராத சலுகை கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு அனுகூலமான நாள். ஆனால் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீர்கள். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனம் தேவை. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் அதிகாரிகள் கடுமையாக பேசினாலும் பொறுமை காப்பது நல்லது. சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். வியாபாரத்தில் பிற்பகலுக்கு மேல் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும். சக வியாபாரிடம் இணக்கமாக நடந்து கொள்ளவும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சகோதரரிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்க்கவும். மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமையும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். வாழ்க்கை துணைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும். நண்பர்களின் சந்திப்பால் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பெறுவீர்கள். அலுவலகத்தில் பணிச்சுமை கூடும் என்றாலும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வது ஆறுதலாக இருக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். சக வியாபாரிகளால் ஆதாயம் பெறும் வாய்ப்பு உண்டு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரத்தில் கவனமாக இருக்கவும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அதனால் ஆதாயமும் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, இன்று புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினர்கள் உதவி கேட்டு வருவார்கள். தாய்மாமன் வழியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும்.
அலுவலகத்தில் கவனப்பிசைக்கின் காரணமாக தவறுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பணிகளில் மிகுந்த கவனம் தேவைப்படுகிறது. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும். திடீர் செலவுகளும் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பயணங்களால் அலைச்சலும் சோர்வும் உண்டாகும். மீனம். மீனராசி நேயர்களே, இன்று வழக்கமான பணிகளிலும் கூட கூடுதல் கவனம் தேவை. மற்றவருடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படும். சகோதரர்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள். பயணம் மேற்கொள்வதை தவிர்க்கவும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவினரிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளை வேறொரு பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.